Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜூனியர் அசோசியேட் அதாவது கிளர்க் போஸ்டிங் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் டீம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறது ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு உண்டான டெட்லைன் வந்து எப்படி வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் ஓவர் வியூவா தான் இருக்க போகுது. வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுல கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் ஸ்டாஃப் உங்களால வந்து ஆக முடியும். அதுக்கு இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 340க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கு மட்டும் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி பிரீஃபா நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த SBI பேங்க் உண்டான நோட்டிபிகேஷன் அபிஷியல் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதுல மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு இந்தியாவோட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இந்தியன் பேங்க் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இது குளோபல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பினான்ஸ் அப்படிங்கறதையும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்படியே நம்ம கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா என்ன போஸ்டிங்காக வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட், அதாவது வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஆட்களை நாங்க வந்து ஹையர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செலக்ஷன் மோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஓரல் டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட். இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் மோட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மந்த் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டைம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இந்த டேட்ல தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லல. பட் கண்டிப்பா வந்து பிப்ரவரி மந்த் நாங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்து ஆன்லைன்லயே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா வேக்கன்ட் நம்ம தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 13,735 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுகளையும் கலந்து வந்து பாத்தீங்கன்னா 13,735 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 340 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அதுல எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல எஸ்சி கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு 63 வேகன்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 3 வேகன்ட் கொடுத்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 வேகன்சிஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 33 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் ஓபன் கேட்டகரிக்கு வந்து 147 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 336 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஜெனரல் ஓபன் கேட்டகரியில வந்து ஒரு வேகன்ட்டும், ஓபிசி கேட்டகரியில ஒரு வேகன்ட்டும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ். நீங்க அதர் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா அதையும் பாத்துக்கோங்க. இப்போ நான் தமிழுக்கு மட்டும் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். அப்படி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கீழ எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஒரு பேங்கிங் செக்டருக்கு நம்ம வந்து உள்ள வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாட் பிலோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். அது எந்த இயர்ல இருக்கணும் அப்படின்னா 1/4/2024 இந்த டேட் படி உங்களோட ஏஜ் அப்படிங்கறது 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த 28 வயசு மட்டும் தான் இருக்கணுமா, அதுக்கு மேல போனவங்க அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பண்ணலாம். உங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் வருதுன்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வருது அப்படின்னா 5 இயர்ஸ் 28 வயசுல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் 28ல இருந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூடில வந்து ஜெனரல் அண்ட் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடில வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு
ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதே பிடபிள்யூடில இருந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 13 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து நீங்க தாராளமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது முக்கியமான கண்டென்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதுல செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூமரிக்கல் அபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சீசனிங் அபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனித்தனியா வந்து டெஸ்ட் வந்து இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸும் நூமரிக்கல் அபிலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 கொஸ்டின்ஸும் சீசனிங் அபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இதுல டூரேஷனை பொறுத்த வரைக்கும் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸும் ஜெனரல் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸும் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸும் சீசனிங் ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 190 கொஸ்டின்ஸ் சம்திங் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மார்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுதுற மாதிரி நான் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், ஹிந்தில இந்த 3 லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க எக்ஸாம் வந்து எந்த மோட்ல எழுதுறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நீங்க தமிழ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம அப்படியே பார்க்கும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது எவ்வளவு ஃபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்க ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 750 rupees வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு உண்டான salary ரேஞ்ச் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிறதுனால salary அப்படிங்கிற எப்படி வந்து கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாருங்க 24,000 ரூபாயில இருந்து 64,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து salary இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்ல. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓவர்வியூ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமனா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். இதை தாண்டி நீங்க பிரீஃபா வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனை ஃபுல்ஃபில்லா வந்து படிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிபிகேஷன் லிங்க்கும் வந்து கொடுத்துறேன். நீங்க ஒன்ஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் வந்து எப்படி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் டிசம்பர் 17ல இருந்து ஜனவரி 7 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு டைமிங்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எடிட்டபிள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7/1/2025 இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட மிடில் நேம் எல்லாமே கொடுத்துருங்க. கரண்ட் மொபைல் நம்பரு அதே மாதிரி உங்களோட அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரு அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் உங்களோட 10th மார்க் ஷீட் இதெல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த எஸ்பிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சைட்ல இருந்து உங்களுக்கு ரீப்ளை அப்படிங்கிறது வந்து வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ற வீடியோ வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீட் அப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம கொடுத்து ஒரு வீடியோ கூட நம்ம இண்டிவிஜுவலா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிகிரி படிச்சுட்டு வந்து ஜாப் இல்லாம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.